வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான கோதுமை மாவு இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு சுத்தமான துணியில் 1 கிளாஸ் கோதுமை மாவை ஆவியில் வச்சு சரியாக 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடான பிறகு தான் நம்ம இந்த மாவை வச்சு வேக வைக்கணும். இப்போது 15 நிமிஷத்தில் மாவு நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு கட்டி கட்டியாக இருக்கும். இதை நம்ம ஆற விட்டுட்டு கையால் நல்லா பொடிச்சிட்டு கண்டிப்பாக இதை ஜலிச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஜலிக்காமல் நம்ம பண்ணினோன்னா இது சரியான பதத்துக்கு கிடைக்காது. அதே சமயத்தில் நம்ம இடியாப்பம் பிழியும் போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ மாவு நல்லா ஸ்மூத்தான மாவாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கிளாஸால் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கிளாஸால் 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து லேசாக கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெதுவெதுப்பான தண்ணியை நம்ம ஜலிச்சு வச்சுருக்க இந்த கோதுமை மாவில் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் கோதுமை மாவுக்கு 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து கலந்தோன்னா மாவு நமக்கு சரியான பதத்தில் கிடைக்கும். இப்போ இது கொஞ்சம் வெதுவெதுப்பான ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ இதை நல்லா கையால் பிசைஞ்சு கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான சாஃப்டான மாவு கிடச்சிடும். இப்போ இதை நம்ம இடியாப்ப குழலில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்ப தட்டை இது மாதிரி எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இடியாப்ப தட்டு அப்படி இல்லைன்னா இதை இட்லி தட்டில் கூட நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுகளில் இப்போ மாவை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த இந்த 1 கிளாஸ் கோதுமை மாவுக்கு சரியாக நமக்கு இந்த சைஸில் 4 தட்டுகள் கிடைக்கும். நிறைய அளவில் பண்ணும்போது மீதம் இருக்க மாவை கோதுமை மாவை நம்ம ஒரு ஈர துணியில் போட்டு மூடி வச்சோன்னா காயாமல் இருக்கும். இப்போ இது எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு மறுபடியும் இந்த தட்டுகளை வச்சு ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம இந்த தட்டுகளை வச்சு வேக வைக்கணும். தண்ணி கொதிக்காமல் வச்சோன்னா இந்த இடியாப்பத்தில் தண்ணி இறங்கிடும். இப்போ சரியாக 8 நிமிஷம் கழித்து தட்டுகளை எடுத்தாச்சு. ரொம்பவே சாஃப்டான கமகமன்னு டேஸ்டியான நம்மளோட கோதுமை மாவு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கோதுமை மாவு இடியாப்பத்தை உங்களுக்கு விருப்பமான சைட் டிஷ் கூட நீங்கள் பரிமாறலாம். வெறுமனே இதை சக்கரை வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான இந்த டிஃபன் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.